ஒரு 8 வருஷமா நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கோம். காலையில விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி 6 இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது. மறுநாள் காலையில பார்த்தா ரோட்ல அடிபட்டு செத்து போவாங்க. தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டுல போய் கையை கட்டி நிக்க. சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம். மறுநாளே என்ன சொல்றாரு மேடல் என்னைய பத்தி ஏன்டா சங்கிங்க. அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு புடிபடல. தமிழ் தேசியத்துல இருந்து மெதுவா விலகி இப்ப போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு RSS காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு. சங்கினா செருப்ப கலத்தி காட்டின சீமாண்டைக்கு சங்கிங்கிறது சக தோழன்கிறாரு. டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு. நீங்க இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்ல. இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்ன 2000 வருஷம் ஆகி போச்சு. இனிமே நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இதோட நிப்பாட்டிக்கிடணும். அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு 2 சாதிகளுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பார்க்க. மேடைகள்ல பேசும்போது வெளியில சாதி இல்லைன்றாரு. பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ இல்ல உள்ள பேசுறதுல முழுக்க சாதி தான். சுப்பையா கோணார் மாமா சுப்பையா கோணார்னு சொல்லு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறார். எங்கிட்ட சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லங்க. அவர் முழுக்க சாதியை தான் பேசுறாரு. அப்ப அவர் சொல்லுவாரா நான் செவத்தியா நாடார் மாவன் சைமன் நாடார்னு அவர் சொல்லுவாரா? எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்க தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வுல இருங்க, தப்பே கிடையாது. தலைவரை மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பா கூட இயக்கமா கூட செயல்பட்டு போலாம். ஆனா இவங்க வயிறு வழக்குக்கு இவங்க கார்ல போறதுக்கும் நம்ம வந்து ஒரு தூண்டில புழுவா மாற்றிடக்கூடாது.